பழத்தோட்ட ஊழியங்கள் கத்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கத்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கத்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கத்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே. உங்களுக்கு எந்த ஊருமா? சென்னை சென்னை திருவாரூரா? உங்க பேர் என்னமா? மனோகரி. இப்ப நீங்க எங்கம்மா இருக்கீங்க? அடைக்கலான்குருவி நாசரேத். சரி, மெட்ராஸ்ல திருவாரூர்ல இருந்து நீங்க எப்படி இவ்வளவு தூரத்துல தூத்துக்குடி மாவட்டம் நாசரேத்துல வந்து இந்த அடைக்கலான்குருவிக்கு எப்படி வந்தீங்க? டிவில என்ன போட்டாங்க? டிவில ஐயா பேசுனாங்க. அதுல அடைக்கலான்குருவி முதியோர் இல்லத்துல ஊழியக்காரங்க தினமும் வந்து ஆவிக்குரிய ரீதியா முதியோர்களை போஷித்து வளர்க்குறாங்க. டெய்லி ஜபம் நடக்குது. அவங்க ஊழியக்காரங்க வந்து காலையில வந்து டெய்லி ஜபம் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டதுனால வயசான காலத்துல அதுதான் ஆவிக்குரிய ஆகாரம் தான் ரொம்ப முக்கியம். நீங்க மனோதியமா நீங்க பிறப்பிலேயே நீங்க ஏசப்பா பிள்ளையா தான் இருந்தீங்களா? இல்ல, இந்துவா தான் இருந்தேன். சரி, எப்படி ஏசப்பட்ட வயசு வரைக்கும் இந்துவா தான் இருந்தேன். மதங்கள் பேரை நம்ம சொல்ல வேண்டாம். ஆண்டவர் அறியாதவரா நீங்க இருந்திருக்கீங்க. 35 வயசு வரைக்கும் ஆண்டவர் அறியாதவங்களா நீங்க இருந்திருக்கீங்க. இப்ப ஏசப்பா ஏத்துக்கிட்டீங்க இல்லையா? சரி, இப்ப உங்க குடும்பத்துல எல்லாரும் ஏசப்பா ஏத்துக்கிட்டாங்களா? இல்ல யாரும் கிடையாது, நான் மட்டும்தான். நீங்க சரி, டிவில பார்த்த உடனே இந்த முதியோர் இடத்துக்கு பேர்லான்னு உங்களுக்கு தோணிருச்சா? ஆமா, தோணிருச்சு. உடனே எனக்கு ஏற்ற இடத்த நான் தேடிட்டு இருந்தேன். சரி, எனக்கு ஏற்ற இடத்த நான் தேடி. ஏற்ற இடம்னா ஒரு ஆவிக்குரிய முதியோர் இல்லமா? முதியோர் இல்லமா இருக்கணும். சரி, முதியோர்ல நிறைய இருக்குதே. சரி, சென்னையில இல்லாததா? அதான கேட்டேன். 1000 முதியோர்ல இருக்கு. சரி, ஆவிக்குரிய முதியோர் இல்லமா இருக்கணும். மறுநாள் நீங்க அது உடனே அதுலயே கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா, இல்லன்னா தேவன்கிட்ட இருந்து ஏதாவது வார்த்தையை பெற்று நீங்க கன்ஃபார்ம் பண்ணீங்களா? குழப்பமா இருந்துச்சு. சரி, முதல்ல என் மகன் கூட 4 மாசம் போராடினேன். சரி, சொல்லி அவன் விடவே மாட்டேன்ட்டான். அதே போராட்டமா இருந்துச்சு. அப்புறமா சம்மதிக்கல. ஆனாலும் ஒரு தடவை போகலான்னு ஒரு கொஞ்சம் ஓரளவு சம்மதிச்சதுக்கு எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. ஏன்னா அவன் என்ன பயமுறுத்திக்கிட்டே இருந்தான். சரி சரி, டிவில பாக்குறதெல்லாம் நம்ப கூடாது அப்படின்னு சந்தேகமா இருக்கும் பொழுதுதான் நான் போற சபையில இந்த குழப்பத்தோட போகும்போது அடைக்கலான் குருவி 84ஆம் சங்கீதம் 3வது வசனத்தை சொன்னாங்க. சரி,
என்ன வசனம் அது? ஆலய பிரகாரங்களில் உங்களுடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வாழும் வீடும் குருவிக்கு தன் குஞ்சுகளை கிடைத்தது காக்கும் வீடும் கிடைத்தது அப்படின்ற வசனத்தை வச்சு பேசினாங்க. நான் குழப்பத்தோட போன நேரத்துல அந்த அடைக்கலான் குருவி முது ஆலயத்தில் முது பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவி குருவிக்கு வாழும் வீடும் கிடைத்ததுன்னு சொல்லுவாங்க. அந்த வசனம் எனக்கு அந்த ஒரு நசநசன் இருதயத்துல இருந்த ஒரு டக்குன்னு அந்த கரும்பேகம் இருந்தா திடீர்னு அது கலைஞ்சது வெள்ள மேகம் வந்து விலகணும் வானம் வெளிச்சமா இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு இது அது சொல்ல தெரியல, வார்த்தையில் கொண்டு வர தெரியல. அந்த ஒரு உணர்ந்தேன். சரிம்மா, டிவில பாத்தீங்க உங்க பாஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ணிருக்காங்க. வந்த பிறகு நீங்க எதிர்பார்த்தது மாதிரி இந்த இடம் இருக்குதா? அந்த அடைக்கலான் குருவி எல்லாம் இருக்குதா உங்களுக்கு? மேலேயே இருக்குது. நான் உள்ள வரும்பொழுது புது இடத்துக்கு வந்த மாதிரியே இல்ல. ஆமென் ஆமென். நான் ஒரு பயத்தோட தான் வந்தேன். அவ்வளவு அந்த அளவுக்கு அவன் பயமுத்தி இருந்தானா, அவ்வளவு தூரத்துல டிஸ்ட்ரிக்ட் போறீங்க சத்தம் போட்டோன்னா ஒரு பயத்தோட தான் வந்தேன். ஆனா இறங்கவும் என்னுடைய இடத்துக்கு நான் வந்தது மாதிரி நான் உணர்ந்தேன். என்னுடைய சொந்த இடத்துக்கு வந்தது மாதிரி. ஐயா இல்ல நீங்க பாக்குறதுக்காக இல்ல ஐயா, என்னுடைய நான் ஏற்பட்ட அனுபவத்துக்கு என்னுடைய இடத்துக்கு வந்தது மாதிரி உணர்ந்தேன். எனக்கு உடம்பே இல்லாம போனது மாதிரி ஆயிடுச்சு. சரி 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 சரி. உடம்பு இல்லாத மிதந்துட்டு இருப்போம் பாத்தீங்களா, அதே மாதிரி அந்த மாதிரியான உணர்வு எனக்கு ஏற்படும். அதனால அளவுக்கு மீறி ஒரு சந்தோஷம், சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். அப்ப இப்ப டெய்லி ஊழியக்காரங்க எல்லாம் வராங்க இல்லையா? அந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆறுதலா இருக்கா? அதே ஒரு சாட்சி சொல்லணுமே. அதே ஒரு சாட்சி சொல்லணும். இதேதான் நான் சென்னையில நான் போற சபையில நான் என்னைக்கு உலக பிரகாரமா என் வயசுக்காரங்க என்னென்னமோ கேட்பாங்க, பேர பிள்ளைங்க அந்த கவலைகளை வச்சுக்கிட்டு அதை பத்தி ஜெபம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நான் அதையெல்லாம் கேட்கல. நான் வந்து உங்களுக்கு சன்னிதானத்துல வந்து பாக்குறேன். என்னைய தேடி நான் இருக்க இடத்துல ஊழியக்காரங்க வந்து ஜெபம் நடத்திட்டு போகணும், செய்தி கொடுக்கணும், பேசணும் பாருங்க. அதே போல வந்து கரெக்டா 7வது நாள் ஆவியில நிரம்பி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் கேட்டியே செஞ்சனா அப்படின்னாரு. ரொம்ப அழுதுட்டேன். ஏன்னா வந்து ஜெபம் நடத்திட்டு போறாங்க. இதைத்தான் நாங்க கேட்டேன். இதைத்தான் சென்னையில நான் போற சபையில கேட்டேன். அதே எனக்கு செஞ்சு கொடுத்துட்டாரு, கூட்டிட்டு விட்டுட்டாரு. எப்போ ஜெபம் நடக்கணும், உடனே தேடி வரணும் ஊழியக்காரங்க வராங்க பாரு, கொண்டாந்து விட்டேன் அப்படின்னு சொன்னேன். சொன்னியே செஞ்சேனா அப்படின்னு அந்த ஒரு சத்தம் எனக்குள்ள கிடைச்சு. பிரியத்துக்குரியவர்களே, நீதிமொழிகள் 6:6 சொல்லுகிறது, சோம்பேறியை நீ எருவினிடத்தில் போயதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். நம்ம எவ்வளோ பெருசாக இருக்கோம், எத்தனை கிலோ இருக்கோம், 100 கிலோ இருக்கோம், அதுக்கு மேலேயே இருக்கிறோம். ஆனால் எறும்பு எவ்வளவு சின்ன ஒரு பிராணி. ஆண்டவர் சொல்லுகிறார், ஞானம் சொல்லுகிறது, நீ போய் அந்த எறும்பினிடத்திலிருந்து, அந்த சிறிய எறும்பினிடத்திலிருந்து நீ பாடத்தை நீ கற்றுக்கொள். ஏனென்றால் அந்த எறும்பு சுறுசுறுப்பாக இருக்கிறது, உழைக்கிறது. அது தனக்குரிய உணவை கோடை காலத்தில் சேர்த்து வைக்கிறது. மழை காலம் வந்தால் எனக்கு ஒன்றும் இருக்காது, நான் வெளியே போக முடியாது, அதனால் இப்போவுமே நான் சேர்த்து வைப்பேன் என்று அதை சேர்த்து வைக்கிறதா. பிரித்துக்குரியவர்களை எறும்பை போல நாம் சுறுசுறுப்பாக இருப்பதற்காக நாம் கற்றுக்கொள்வோம். வாழ்க்கையில் ஒரு நிமிடத்தை கூட நாம் வீணடிக்கவே கூடாது, சும்மா இருக்கவே கூடாது, படுத்து கிடக்கவே கூடாது. இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற காலங்கள் கொஞ்ச காலங்களே. அந்த கொஞ்ச காலத்தில் எவ்வளவு உழைக்க முடியுமோ, எவ்வளவு சுறுசுறுப்பாக இருக்க முடியுமோ அவ்வளவு சுறுசுறுப்பாக இருப்போம். எவ்வளவு ஜெபிக்க முடியுமோ அவ்வளவு ஜெபிப்போம். எவ்வளவு பைபிளை வாசிக்க முடியுமோ அவ்வளவு வாசிப்போம். எவ்வளவு ஆண்டவருக்காய் ஊழியம் செய்ய முடியுமோ அவ்வளவு ஊழியம் செய்வோம். எவ்வளோ படிக்க முடியுமோ அவ்வளோ படிப்போம். எவ்வளவு தொழில் செய்ய முடியுமோ, பிஸ்னஸ் பண்ண முடியுமோ பண்ணுவோம். வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம். பிரியத்துக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இந்த எறும்பு எப்பொழுதும் நம்முடைய கண்களுக்கு முன்பதாக இருக்கட்டும். நம்மை பார்த்து ஒருவர் கூட இவர் சோம்பேறியாக இருந்தார்னு சொல்லும்படியாக வைக்கவே கூடாது. ஐயோ எவ்வளோ சுறுசுறுப்பான மனிதன் சொல்லி எல்லாரும் சாட்சி கொடுக்கணும். அது ஊழியமாக இருக்கட்டும், ஆலயமாக இருக்கட்டும், சொந்த வீடாக இருக்கட்டும், நட்பு வட்டாரமாக இருக்கட்டும், உழைப்போம், சுறுசுறுப்பாக இருப்போம், எல்லாவற்றிலும் வெற்றி பெறுவோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். சிறியவனை பொடியிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்தியிருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாட்களில் கர்த்தர் உங்களை கோடா கோடியாய் பெருக பண்ணுவாராக, உங்கள் பிள்ளைகளை கோடா கோடியாய் பெருக பண்ணுவாராக என்று வாழ்த்துகிறேன். ரூத்துடைய சரித்திரம் 1ஆம் அதிகாரம்
அதில் 3ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். நவோமின் புருஷனாகி எலிமெலேக்கு இறந்து போனான். அவளும் அவனுடைய 2 குமாரர் மாத்திரம் இருந்தார்கள். அவர்கள் மோவாபியரில் பெண் கொண்டார்கள். ஒருத்தி பேர் ஓர்பால், மற்றொரு பேர் ரூத். அங்கு ஏறக்குறை 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள். பின்பு மக்களோன் கிளியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவனாளாள். பார்த்தீங்களா, இவ்வளோ வேதனையான ஒரு காரியம் நவோமி எனப்பட்ட பெண்ணுடைய வாழ்க்கையில் நடக்கின்றது. அவர்கள் முதலாவது ஒரு மிகப்பெரிய தவறான முடிவை குடும்பமாக எடுக்கிறாங்க. நவோமியோடைய புருஷன் 2 பசங்க எல்லாம் சேர்ந்துட்டு, இஸ்ரவேலிலே பஞ்சம் நிலவுகிறது, போதுமான உணவு நமக்கு இல்லை, எனவே நாம் எல்லாரும் மோவாப் நாட்டிற்கு செல்வோம், அங்கே ஏராளமான வசதிகள் இருக்கிறது, வாய்ப்புகள் இருக்கிறது, அங்கே போய் நாம் சாப்பிட்டு கொண்டு சந்தோஷமாக இருப்போம், அங்கே போய் வாழ்வோம், அங்கே போய் வீடுகளை கட்டுவோம், அங்கே போய் நாம் சம்பந்தம் கலப்போம், அங்கே போய் நாம் பெருகுவோம் என்று அவர்கள் தவறான ஒரு முடிவை எடுப்பதை பார்க்கிறோம். என்னுடைய பாயிண்ட் என்னென்னா, மோவாப் ஒரு செழிப்பான நாடாக இருக்கலாம், அங்கே போனால் நிறைய சாப்பாடு கிடைக்கலாம், ஆனால் அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளா, தேவனை பின்பற்றுகிறவர்களா என்று தான் நாம் பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கும்பொழுது அங்கு ஏமாற்றமே மிஞ்சுகிறது. அவர்கள் எல்லோருமே ஆண்டவருக்கு இது மிகவும் தூரமானவர்கள், பாகாலை ஆராதிக்கிறவர்கள். அப்படிப்பட்ட மக்களிடத்தில், அதாவது அந்த இருளின் மக்கள் மத்தியில் வெளிச்சமாகி நவோமியுடைய குடும்பத்தார் எப்படி போயிருக்க முடியும்? அவர்கள் அதை ஆவிக்குரிய பார்வை கொள்ளவில்லை, மாறாக உலகப்பிரமாண பார்வையை உடையவர்களாக இருந்தார்கள். செழிப்பான அந்த வெளிப்புற தோற்றத்தை மாத்திரம் பார்த்தார்கள். கடவுள் அவரிடத்தில் இல்லை, அங்கே போனால் ஆபத்து என்பதை அவர்கள் உணரவில்லை. அங்கே உள்ளே போனார்கள், போய் அங்கே மிகப்பெரிய இழப்பை சந்தித்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு மகனே மகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட செழிப்பாக அநேகர் இருக்கலாம், ஆசீர்வாதமாக இருக்கலாம், பெரிய மாளிகையில் வசிக்கலாம், கோடிகளை வைத்திருக்கலாம், இவ்வளோ பெரிய அரசியல்வாதிகள் அவர்களுக்கு நண்பர்களாக இருக்கலாம், வீட்டுக்கு வந்து போகலாம், அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு ஒன்றுமே குறைவில்லாது போல இருக்கலாம். ஆனால் அவர்களெல்லாம் செத்த சிங்கங்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடவே கூடாது. கிறிஸ்து இல்லாதபடிக்கு அவருடைய வாழ்க்கையெல்லாம் வெறுமையானது. மரணத்துக்கு பிற்பாடு அவர்கள் எங்கு போவார்கள்ங்கிற காரியமே அவர்களுக்கு தெரியாது. அநேக உண்மைகள் அவருடைய கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஆண்டவருக்கு உண்மையாக இராதபடிக்கு பாகாலுக்கு உண்மையாக இருக்கிறார்கள், பாகாலை பின்பற்றுகிறார்கள், பாகாலை ஆராதிக்கும்படியாக எவ்வளோ செலவு வேண்டுமென்றாலும் செய்கின்றார்கள். இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இவர்கள் பாவம் கர்த்தரை அறியாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு பாவம் தான் பட முடியும். மாறாக அவர்களுக்கு சம்பந்தம் இழக்க வேண்டும், அவர்களுக்கிட்ட கூட போய் நம்மளும் இருப்போம், அவங்ககிட்ட டேபிள்லேருந்து விழுற ஏதாவது துணிக்கு நமக்கு கிடைக்குமா அப்படிலாம் நம்ம எதிர்பார்க்கவே கூடாது. நான் ஒருவரை பார்க்கும் பொழுது இவர் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறார்களா, ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்களா, இவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளா என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டுமே அன்றி வேறு எந்த ஒரு காரியத்தை பார்க்கக்கூடாது. பிரியத்துக்குரியவர், நீங்கள் அப்படி பார்ப்பீர்கள் என்றால் இங்கே நவோமிக்கு ஏற்பட்ட இழப்புகள் தான் உங்களுக்கும் கூட ஏற்படும்படியான ஒரு சூழ்நிலை வரும். எனவே மிகவும் கவனமாக இருக்கும்படியாக, வெளிப்புற தோற்றத்தை கண்டு ஏமாந்து போகாதபடி இருக்கும்படியாக கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஆல் தட் கிளிட்டர்ஸ் இஸ் நாட் கோல்டு. பணக்காரங்கள்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கணும் என்கிற அவசியம் இல்லவே இல்லை. வெற்றி பெறுபவர்கள்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்குங்கிற அவசியமே இல்லை. பி ஃபர்ஸ்ட், பி வித் த ஃபர்ஸ்ட்னு சொல்லி உலகப்பிரமாண பழமொழி இருக்கிறது. யார் பணக்காரராக இருக்கிறார்களோ, யார் வெற்றி பெறுகிறார்களோ, யார் மிகப்பெரிய உயரத்தில் இருக்கிறார்களோ அவங்ககிட்ட போய் நீ இருன்னு சொல்லி உலகப்புறமான அட்வைஸ் இருக்குது. ஆனால் அது நமக்கு வேண்டாம். கர்த்தருடைய பிள்ளைகள்கிட்ட நம்ம ஐக்கியம் வைத்துக்கொள்வோம். ஆலயத்தில் நாம் போயிருப்போம், ஊழியக்காரர்களோடு நாம் ஐக்கியத்தில் இருப்போம். நம்முடைய பிள்ளைகளை ஊழியக்காரர்களுக்கு நாம் மனைவிகளாக நாம் கொடுப்போம். எப்பொழுதுமே நாம் கிறிஸ்துவுடைய பிள்ளைகளோடு கூட ஐக்கியம் கொண்டிருப்போம். நாம் ஆண்டுடைய பிள்ளைகளுடைய கடைக்கு போய் ஜாமான்களை வாங்குவோம். நம்முடைய பிள்ளைகள் கிறிஸ்தவ பிள்ளைகளோடு கூட ஐக்கியமாக இருக்கிறார்களா என்பதை நாம் கவனிப்போம். அவர்களை உற்சாகப்படுத்துவோம். சண்டே ஸ்கூலுக்கு படி, நீ ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு அனம் பண்ணு, ஊழியக்காரர்களுக்கு சிறப்பாக இருன்னு சொல்லி நாம் உற்சாகப்படுத்துவோம். இது நமக்கு இழப்புகள் வராது, அப்பொழுது நமக்கு ஏமாற்றங்கள் வராது, அப்பொழுது நமக்கு சாபங்கள் வராது. பாகாலை பின்பற்றுவர்களோட வீடுகளில் போய் அங்கேயே தங்கியிருப்பீங்கன்னா அவங்ககிட்ட இருக்கிற அந்த பொல்லாத ஆவிகள் உங்களை வேதனைப்படுத்தும், உங்களை துன்பப்படுத்தும், இழப்புகளை கொண்டு வரும். இவங்க போய் மோவாப்பில் இருந்த உடனே அங்கே இருந்த அந்த பாகாலை ஆராதிக்கிறவர்கள் அவர்களை ஆண்டு கொண்டிருந்த அந்த பொல்லாத ஆவிகள் இங்கே 3 பேரை கொன்று போடுகிறது என்று பார்க்கிறோம். முதலாவது நவோமியுடைய கணவனை கொள்ளுகிறது. 10 வருஷம் ஆகுது அவங்க அங்கேருந்து திரும்பி வர்ற மாதிரியே இல்லை. அதனால் 2 பையங்க மாதிரியும் அது கொன்று போட்டு விடுகிறது அந்த ஆவிகள், பொல்லாத ஆவிகள். ஏன்னா இங்கேயே நீ வந்த, என் இடத்துக்குள்ளேயே வந்த, என் வீட்டிலே வந்து நீ குடியிருக்குன்னு சொல்லி அது அடின்னு அடிக்குது. இவள் 10 வருஷமாக அங்கேயே இருக்கிறாங்க, பின்னால் திரும்பி வந்துடலாங்கிற அந்த அறிவு அவங்களுக்கு இல்லை.
எனவேதான் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு பெரிய இழப்பை சந்தித்தார்கள் என்று சொல்லி இந்த இடத்தில் நாம் வாசிக்கிறோம். நாம் வேதனைப்படுகிறோம். பிரியத்துக்குரியவர்களை, இவர்களுக்கு அறிவில்லாமல் போய்விட்டது. அதனால தான் அவங்க சங்காரம் ஆறாங்க. 3 ஆண்களையும் நவோமி இழந்து போயிடுறாங்க. 3 ஆண்களை இழந்தால் இவர்கள் தனித்து விடப்பட்டார்கள். பெண்கள் தான் இருக்காங்க, ஆண்கள் எல்லாரையுமே அந்த பிசாசுகள் கொண்டு போய் விடுகின்றன என்று நாம் பார்க்கிறோம். பிரியத்துக்குரியவர்களை, நாம் நம்மளை சாத்தான் தொடுறதுக்கு நாமளே வாசலை திறக்கக்கூடாது. நம்மளை அவன் அடித்து போடுறதுக்கு நாமளே இடம் கொடுக்கக்கூடாது. நாம் அங்கே போனால் தானே, அவங்ககிட்ட ஐக்கியமாக இருந்தால் தானே சாத்தானால் நம்மளை தொட முடியும். அதனால் நம்ம முதலே விலகி கொள்வோம் என்றால் நமக்கு இது போன்ற இழப்புகள் வராதபடிக்கு நம்மை பாதுகாத்து கொள்ளலாம். இந்த பூமியிலே நாம் சுகமாக வாழலாம் என்பதை இந்த சம்பவத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். இரண்டாவதாக நாம் இங்கே காண்கிறோம், முதலாவது கணவன் இறந்து போகிறான். அப்போ இந்த நவோமி உணர்வு அடைஞ்சிருக்கணும் இல்லையா? எதுக்காக என் கணவன் இறந்து போனார் சிந்திச்சிருக்கணும். கொஞ்ச நேரம் அவங்க சிந்திச்சிருந்தா கூட, கொஞ்ச நேரம் ஜெபிச்சிருந்தா கூட ஆண்டவர் சொல்லி கொடுத்துருப்பார், மகளே, நீ பாதுகாப்பான நாடாகிய இஸ்ரவேலை விட்டு சாபத்தின் நாடாகிய இந்த மோவாபுக்கு வந்திருக்கிறாய். நீ உடனடியாக உன் பிள்ளைகளை எடுத்துக்கொண்டு நீ மறுபடியும் இஸ்ரவேலுக்கு போயிருமா, உன்னை பாதுகாத்துக்க, உன் பிள்ளைகளை பாதுகாத்துக்க என்று ஆண்டவர் சொல்லி கொடுத்துருப்பார். ஆனால் நவோமி அப்படி ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்கவில்லை. நவோமியுடைய உள்ளம் உணர்வடையவில்லை. எதற்காக என்னுடைய கணவர் இறந்து போனார் என்று அவர் ஆராய்ச்சி செய்யவில்லை, ஆண்டவரிடத்தில் விசாரிக்கவில்லை. அவர் தொடர்ந்து தன் மனதை கடிதப்படுத்தி ஏதோ தற்செயலாய் நடந்து விட்டது போல என் கணவர் இறந்துட்டார் போலன்னு சொல்லிட்டு தொடர்ந்து அங்கேயே இருக்கிறாங்க. எவ்வளவோ ஆண்டவர் டைம் கொடுத்து பார்க்குறாரு, அவருடைய 2 பிள்ளைகளை எவ்வளோ பாதுகாக்கணும்னு சொல்லி பார்க்குறாரு. நவோமி திரும்பி வந்துடுவாங்க, உணர்வடைவாங்க, யோசிப்பாங்க, சிந்தனை செய்வாங்கன்னு சொல்லி பார்க்குறாரு. ஆனால் நவோமி அதில் திருந்தவே இல்லை, உணர்வடையவே இல்லை. அதனால் அவள் அங்கே மூத்த குமாரனை இழந்து போகிறார். 2வது பெரிய இழப்பை சந்திக்கின்றார்கள். ஒரு இழப்பை சந்தித்தாலே அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு பல வருஷங்கள் ஆகும். இப்போ 2வது இழப்பு வந்துடுது. அப்படி மூத்த மகன் மரித்து போகிறான். ஐயோ, அந்த குடும்பத்தார் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்க. அட்லீஸ்ட் இப்போமாவது நவோமி உணர்வடைவாள் என்று சொல்லி ஆண்டவர் யோசித்திருப்பார். பிசாசு கொண்டு போயிட்டு 2 உயிரை. அவள் இப்போமாவது சிந்திப்பா, ஆராய்ச்சி செய்வா, அவள் என்னிடத்தில் கேட்பாள், விசாரிப்பாள், அவள் கண்டுபிடிப்பாள். இங்கே வந்ததுனால தான் 2 இழப்பு எனக்கு வந்துருச்சு. இனி சொந்த நாடாகிய இஸ்ரவேலுக்கு நான் போவேன், நான் செய்த தவறை திருத்திக் கொள்வேன் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்த்து பொறுமையாய் காத்திருந்திருப்பார், ஆசையாய் காத்திருந்திருப்பார். நவோமி உணர்வடையாத இருதயத்தை உடையவளாக இருந்தால், சிந்தனை செய்யாதவளாக இருந்தால், இங்கே இருக்கிறதுனால தான் உயிர் போதுங்கிறத கண்டுபிடிக்காம முடியாமல் போனால், அப்போ அவள் உணர்வடைஞ்சிருந்தா கூட 2வது மகனை காப்பாற்றிருக்கலாம். ஆனால் அப்போ கூட உணர்வடையில் தொடர்ந்து அங்கேயே இருக்கிற 10 வருஷம் போகுது. இறுதியில் அந்த கடைசி மகனும் கூட, ஒரே ஒரு ஆண் பிள்ளையும் கூட செத்து போனான்னு சொல்லி பார்க்குறோம். அந்த வேதனை இதெல்லாம் காரணம் நவோமி தானே. அவள் மாத்திரம் உணர்வடைந்திருப்பாள் என்றால், அவள் மாத்திரம் சிந்தனை செய்திருப்பாள் என்றால், ஜெபித்திருப்பாள் என்றால், இந்த மோபில் இருக்கிறதுனால தான் இந்த ஆவிகள் என் பிள்ளைகளுடைய உயிரெல்லாம் கொண்டு போகுது, நான் ஊருக்கு வருவேன்னு சொல்லி திரும்பி இருப்பான், நான் அடுத்த பிள்ளையும் இழந்து போயிருக்க வேண்டாமே, தனித்து விடப்பட வேண்டிய ஒரு அவல நிலைமை வந்திருக்காது. இதுதான் இந்த நாளில் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் இது நவோமியை போல நமக்கும் கூட சில இழப்புகள் வாழ்க்கையில் வரலாம். யாருமே சொல்ல முடியாது எனக்கு இழப்பே வந்ததில்லைன்னு சொல்லிட்டு. பொருளாதார இழப்பாக இருக்கலாம், நல்ல பெயருடைய இழப்பாக இருக்கலாம், நண்பருடைய இழப்பாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய இழப்பாக இருக்கலாம், ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை, ஏதோ ஒரு இழப்பு வந்திருக்கலாம். உடனடியாக நாம் தேவனுடைய சமூகத்துக்கு ஓடி போக வேண்டும். உடனடியாக ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும், ஆண்டவரை ஏன் எனக்கு இந்த இழப்பு, ஏன் எனக்கு இந்த பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை, அடிக்கு மேலே அடி, நஷ்டத்துக்கு மேல் நஷ்டம், அவமானத்துக்கு மேலே அவமானம்ப்பா, எனக்கு தெரியலையா, எனக்கு தாங்க முடியலப்பா, நான் நம்முடைய பிள்ளைல எப்படியாவது என் கண்ணை திறங்க, எப்படியாவது எனக்கு சொல்லி கொடுங்க, இதனால எனக்கு இவ்வளோ பிரச்சனை வருதுன்னு எனக்கு சொல்லுங்கள் ஏன்னு சொல்லி நீங்கள் அவர் சமூகத்தில் உபவாசம் செய்து அவருடைய பாதத்தை பிடித்து அசைத்து பதில் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால் நிச்சயமாக அந்த உண்மை உள்ள தேவன், இதனால தான் உனக்கு பிரச்சனை, நீ செய்த இந்த தவறால தான்ப்பா உனக்கு பிரச்சனை, நீ இவங்க கூட ஐக்கியம் கொண்டதுனால தான் பிரச்சனை, இவங்க வீட்டுக்கெல்லாம் நீ போனதுனால தான் பிரச்சனை, இவங்களெல்லாம் உன் வீட்டுக்குள்ளே விடுறதுனால தான் பிரச்சனை, நீ இவங்களை அப்புறப்படுத்தி பாரு, நீ அறியாதவன்றது நீ தூரமாக போய் பாரு, இந்த இடத்துக்குலாம் நீ போகாமல் இருந்து பாரு, உனக்கு இழப்பு வராதுன்னு சொல்லி அழகாக ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார். அதுக்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் கேட்க மாட்டீங்களான்னு சொல்லி அவர் காத்திருக்கிறார். பிரியத்துக்குரியவர்களை எப்படியாவது நீங்கள் ஆண்டோட சமூகத்தில் காத்துருங்க. குடும்பமாக உபவாசம் பண்ணுங்க. இழப்பு வந்துருச்சா உடனே ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் என்ன காரணம், நாங்கள் எங்கே தவறு செய்தோம், எது ஆண்டவரை உமக்கு பிடிக்காமல் போய்விட்டது, எதனால நீங்கள் உங்களுடைய முகத்தை மூடிக்கொண்டீங்க, எதனால சாத்தான் துணிந்து எங்களை தொட்டுருக்காங்க, எதனால பாதுகாப்பு இல்லாமல் போயிடுச்சுன்னு கேட்டு பாருங்க. அப்பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் காண்பிப்பார். அப்பொழுது நீங்கள் நிச்சயமாய் தப்புவிக்கப்படுவீர்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் கேட்கவில்லை என்றால் ஆமீன், ஆண்டவர் பார்த்துட்டே இருப்பார், சாத்தானும் பார்த்துட்டே இருப்பான், இவன் உணர்வடையில்லைன்னு சொல்லி தொடர்ந்து அவன் இழப்புகளை கொண்டு வருவான்.
அது தாங்கவே முடியாது. நம்முடைய வாழ்க்கை சின்ன பின்னமாக மாற்றப்படும். நாம் அழிந்து போய் விடுவோம். ஆரம்பத்தில் உணர்வடைந்து விட்டாலோ, ஆரம்பத்திலே சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாலோ, அந்த கொஞ்சம் இழப்பிலே நின்றோம். கர்த்தாவால் வெகு நாச மோசங்கள் விளக்கப்படும். அது மாத்திரமல்ல, நாம் அப்படி கொஞ்சம் கர்த்தருக்குள்ளே இருந்தோம் அப்படின்னா இழந்து போனவைகளை பல மடங்கு திரும்ப தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். நீங்கள் சிந்தனை செய்பவர்களாக இருக்க வேண்டும் என்று உங்களை நான் அழைக்கின்றேன். பைபிளில் ஏராளமான வசனங்களை ஞானி எழுதியிருக்கிறார் சாலமோன் ராஜா. அதில் ஒன்று, நீ வாழ்வு காலத்திலே வாழ்ந்துடு, தாழ்வு காலத்திலே சிந்தனை செய். தாழ்வு காலத்திலே நீ ஜோம் ஒன்று கண்டுபிடி, எதனால பிரச்சனைங்கிறத நீ கண்டுபிடி என்று சொல்லி அவர் நானே எழுதியிருக்கிறான். பிரியத்துக்குரியவர், எதனால இன்னைக்கு பிரச்சனை, எதனால இன்னைக்கு இவ்வளோ பெரிய வியாதி, எதனால இன்னைக்கு ஆஸ்பத்திரி, எதனால போலீஸ் ஸ்டேஷன், யாரை நான் வாழ்க்கையில் என்ன விதத்தில் நான் ஏதாவது நான் பாடுபடுத்திட்டேனா, யாராவது நான் வேதனைப்படுத்திட்டேனா, அதனால எது சாபம் வந்துருச்சா, யாரையும் நான் ஏமாத்திட்டேனா, அவங்களுடைய கண்ணீர் எனக்கு சாபமாக வந்திருக்குதா, நம்ம ஆண்டோட சிந்தனை செய்து ஆண்டோட கேட்போம். ஒருவேளை கர்த்தருக்கு பிரியமில்லாதவர்களை என் ரதத்தில் அந்த ஆகாப் ராஜாவை போல நான் ஏற்றிட்டேனா, தூரத்தில் இருக்க வேண்டியவர்கள், சங்கரிக்கப்பட வேண்டியவர்களை என் ரதத்தில் ஏற்றி, என் காரில் ஏற்றி நான் கூட்டு போனேன்னா, என் பைக்கில் ஏற்றி நான் கூட்டு போனேன்னா கர்த்தர்ட்ட நம்ம கேட்போம். இல்லாவிட்டால் பிரியத்துக்குரிய யாரிடத்துல நான் யோசபாத் ராஜா மாதிரி தவறானபடிக்கு நான் உடன்படிக்கை செய்தேன், யார்கிட்ட சேர்ந்து நான் பிஸ்னஸ் பண்ணேன், ஆண்டவர்கிட்ட கேளுங்க. தவறான நபர்களை என் வாழ்க்கையில் நான் நம்பினேனா, தவறான நபர்களுக்கு என் வாழ்க்கையில் நான் முக்கியத்துவம் கொடுத்தேனா, என்ன காரணத்தினால் என்னுடைய கோபம் எனக்கு விரோதமாய் வந்திருக்கிறது ஐயா, என்ன காரணத்தினால என்னை கைவிட்டு விட்டீர் என்று ஆண்டவர்கிட்ட கேளுங்க. சிந்தனை செய்யுங்க. தாழ்வு காலத்தில், வேதனையின் காலத்தில் கண்ணீர் வடிங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு அதை வெளிப்படுத்துவார். அதை சரி செய்து பாருங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்கள். நிறைய ஆண்டவர் அறியாத மக்களை நான் பார்த்துருக்குறேன். அடிமேல் அடி வரும். அதனால் அவங்க பரிகாரம் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், நீங்கள் போகிறேன், இதை செய்கிறேன், அதை செய்கிறேன்னு சொல்லுவாங்க. ஒன்றும் நடக்காதுங்க, எதுவுமே மாறாது. பாவம், அவங்க கர்த்தருடைய பிள்ளைகள் அல்ல, ஆண்டவரை பற்றி அவங்களுக்கு தெரியாது. அதனால் அவங்களுக்கு தெரிஞ்ச முறையில் அவங்க அதை பண்ணணும், இதை பண்ண சரியாயிரும், இதை பண்ண சரியாயிரும்னு சொல்லி யாரெல்லாமோ தேடி போவாங்க, என்னெல்லாமோ வாங்கி கொடுப்பாங்க, பல லட்சங்களை செலவழிப்பாங்க. அதெல்லாம் வெற்றி பெறும்னு நினைக்கிறீங்க, சரியாயிரும்னு நினைக்கிறீங்க, சரியாகவே சரியாது. ஏன் இப்போ நம்ம அரசியலை பாருங்களேன், ஒரு பெரிய கட்சியின் தலைவர் மந்திரவாதிகளை அழைத்து நாட்களை குறித்து கேட்டு, இந்த நாளில் இதை பண்ண நல்லா இருக்குமா, அதனால் அதை பண்ண நல்லா இருக்குமா, எவ்வளோ வேதனையான ஒரு காரியம். இந்த மாதிரி மந்திரவாதிகளை அழைத்து கேட்டு காரியங்களை செய்தால் வெற்றி பெற்றலாமா? முடியவே முடியாது, முடியவே முடியும். இயேசு ஒருவரே உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும். இயேசு ஒருவரே உங்களுக்கு எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்க முடியும். இயேசு ஒருவரே உங்கள் வாழ்க்கையிலே மாற்றங்களை கொண்டு வர முடியும், இழப்புகளை நிறுத்த முடியும், மனவிருப்பங்களை நிறைவேற்றி கொடுக்க முடியும். அவரை தேடி ஓடுங்கள், அவரிடத்தில் கேளுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். ஆனால் மாம்சீகத்தில் நீங்கள் இருப்பீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம பேப்பரில் வாசிக்கிறோம், அவரை கூப்பிட்டு நாள் கேட்டார், நேரத்தை கேட்டார், இதை இந்த நேரத்தில் இதை பண்ணால் நல்லா இருக்குமா, அதை பண்ணால் நல்லா இருக்குமான்னு சொல்லி செஞ்சார். அவர் அதுக்காகவே ஒரு வீடு கட்டியிருக்காரு, அங்கேயே போயிருப்பார், யாரையும் பார்க்க மாட்டார். அந்த நாட்களில் போய் அவர் எல்லாத்தையும் கேட்பார் அப்படின்னா வாசிக்கிறோம். ஒரு பிரயோஜனத்தையும் கொண்டு வராது, மாறாக அழிவையை ஏற்படுத்தும். நம்ம நித்திய கண்மலையாகி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்ப்போம், அவரிடத்துல நாம் விசாரிப்போம். ஒரு காசும் கொடுக்க வேண்டாம், யாருடைய ரெக்கமெண்டேஷனும் தேவையில்லை. அவர்கிட்ட கண்ணீர் விடைச்சு கேளுங்க, அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் சரிப்படுத்துவார். என் தகப்பன் மிகப்பெரிய பணக்காரராக இருந்தார், அவர் மிகப்பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதனாக இருந்தார். கர்த்தர் அவரை சிறுமையிலே பார்த்து கண்ணோக்கி பார்த்து என் தாயின் ஜெபத்தினாலே அவருக்கு குப்பையிலிருந்து புடியிலிருந்து தூக்கி ராஜாக்களோட பந்து இருக்க வச்சார், கோடி கோடியாய் கொடுத்தார். தகப்பனோ அதுக்கு தகுதியற்றவனாக போனார். தகப்பனோ என் வாழ்க்கையில் பாவம் செய்தார், அதனால எல்லாவற்றையும் இழந்து போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா எவ்வளவோ ஜோசியக்காரில் தேடி ஓடினாங்க, அந்த மாதிரி கணக்கு சொல்கிறவங்கள தேடி ஓடினாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நான் சின்ன பையன் 6ஆம் 7ஆம் படிக்கும்போது என் தகப்பன் இந்த ஜோசியக்காரில் தேடி ஓடுவார். அங்கங்கே கூப்பிட்டு மணிக்கணக்காக பேசி அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு ஆலோசனை கொடுப்பாங்க. ஆனால் ஒன்றுமே நடக்கவில்லை. அது தோல்வி பல மடங்கு அதிகரித்து தேவனுடைய கோபாக்குன்னு வந்தது. நான் உன்னை ஆசீர்வதிச்சு நீ என்ன கேட்காம நீ இப்படி குறியேட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அடித்தார். என் தகப்பனுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் அவரை விட்டு போனது. அவர் பிச்சை எடுக்கிற சூழ்நிலையில் ஒவ்வொருத்தரையாக போய் காசு கேட்டு ஒருத்தரும் கொடுக்க மாட்டாங்க, வேதனையோடு வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. என் தகப்பனுக்கு அடி விழுந்த பிறகு புத்தி வரவில்லை. கர்த்தரை தேடாதான் அவர் ஆசீர்வாதம் கொடுப்பார், அவரை தேடாதனால தான் நமக்கு அடி விழுந்துருச்சுங்கிற புத்தி என் தகப்பனுக்கு வரவே இல்லை. அவர் தன்னுடைய தாழ்வு காலத்தில் கூட சிந்தனை செய்யாதபடி, ஜெபிக்காதபடி அவர் இந்த ஜோசியக்காரில் தேடியே ஓடினார். அவங்ககிட்டயே கேட்டுட்டு இருப்பார், காசெல்லாம் எடுத்து அவங்களுக்கு கொடுப்பார். எல்லாம் கணக்கு தான்.
எல்லாம் சயின்ஸ் தான் சொல்லி அப்பா சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவங்க நிறைய பேருக்கு போய் இந்த ஜோசியக்காரவங்ககிட்ட கேளுங்க, அவர் கணக்கு சொல்லுவாங்க, எல்லாம் சரியாக இருக்குன்னு சொல்லிட்டு. கிறிஸ்தவரான என் தகப்பன் அப்படியாக அநேகருக்கு அவர்களை அறிமுகப்படுத்தி மிகப்பெரிய பாதக செயலை செஞ்சாங்க. அதனால் ஆண்டோடைய கோபம் மென்மேலும் வந்தது. ஆண்டவர் அடித்தார், வியாதிகள் வந்தது, பொருளாதாரம் சீரோவானது, கடன்காரராய் அப்பா மாறினாங்க. எல்லாருக்கும் ஒரு விளையாட்டு பொருளாய் வேடிக்கை பொருளை தகப்பன் மாறி வியாதிப்பட்டு பரிதாபமாய் மறித்தாங்க. அவர் சாக வேண்டிய வயசே கிடையாது. காரணம், அடிமேல் அடி விழுந்த பொழுது பாடத்தை அவர்கள் கற்றுக்கொள்ளவே இல்லை. இதனால தான் அடி விழுது. ஜோசியக்காரன் வேண்டாம், அதெல்லாம் ஒரு பிரயோஜனம் கிடையாது, ஆண்டவரை தேடுவோம், ஜெபிப்போம், முழங்கால் படிடுவோம், ஆலயத்துக்கு போவோம். அந்த மாதிரி பாடத்தெல்லாம் அப்பா கற்றுக்கொள்ளவே இல்லை. அதையெல்லாம் நான் பார்த்து நான் வளர்ந்ததுனால தான் நான் கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறேன். ஆண்டவரை அப்பா செஞ்ச தவறெல்லாம் நான் செஞ்சிடக்கூடாது. நான் உம்மை மாத்திரமே நம்புவேன். இயேசுவை உமக்கு மாத்திரமே நான் வாழ்க்கையில் செவி கொடுப்பேன். உமக்கு மாத்திரமே நான் ஊழியம் செய்வேன். உம்மை மாத்திரமே நான் நம்புவேன் என்று சொல்லி அவருக்கு பின்பாக நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். என் தகப்பன் எனக்கு சிறப்பாக கற்றுக் கொடுத்தார்கள் எப்படி வாழக்கூடாது என்று சொல்லி. எதை செய்தால் கர்த்தருடைய கோபாக்கினை வரும் என்று சொல்லி தகப்பன் கற்றுக் கொடுத்தார். என் வீட்டு சுவற்றில் மெனே மெனே தக்கே உபாசன் என்று எழுதப்பட்டது. செழிப்பாக இருந்த தகப்பன் எல்லாருக்கும் சாராயத்தை வாங்கி குடிக்க வைத்தபடினாலே, கிறிஸ்மஸ் தினத்தன்று சாராயத்தை வாங்கி குடிக்க வைத்தபடினாலே மெனே மெனே திக்கே உபாசன் என்று சொல்லி சுவர்களில் எழுதப்பட்டது. சாப வார்த்தைகள் எழுதப்பட்டது. பிரியத்துக்குரியவர்களே, அதனால தான் பல கஷ்டங்களை நாங்கள் பல வருடங்களாய் அனுபவித்தோம். ஜெபித்து கண்ணீர் வடித்து ஆண்டவரது சாப வார்த்தைகளை அழித்து போட்டுள்ளோம் என்று சொல்லி கதறிய பிறகுதான் அந்த சாப வார்த்தைகள் எல்லாம் அழிக்கப்பட்டது. பிரியத்துக்குரியவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை அடி மேலே அடி விழுந்துகிட்டு இருக்கலாம், இழப்பு மேலே இழப்பு வந்துக்கிட்டு இருக்கலாம், பல லட்சங்கள் போயிட்டே இருக்கலாம், பல கோடிகள் போயிட்டே இருக்கலாம். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது எல்லாம் அப்படியே அது நாசமாகி போய்கொண்டே இருக்கலாம். சாதாரணமானவர்களாக மேலே போயிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு மாத்திரம் இழப்புகள் வந்துக்கிட்டே இருக்கும், உங்களுக்கு மாத்திரம் நஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். சாதாரண சின்ன சின்ன காரியங்கள் கூட வெற்றி பெற முடியாதபடிக்கு நீங்கள் தோல்வி அடைந்து கொண்டே இருப்பீர்கள். எதை செய்தாலும் தோல்வி, எதை செய்தாலும் அவமானம், இழப்பு என்கிற ஒரு நிலைமையில் இருப்பீங்கன்னா இந்த செய்தி உங்களுக்காகத்தான். உடனடியாக ஆண்டவர்கிட்ட ஓடுங்க. ஏதாவது சரி செய்ய வேண்டியிருக்குதா? எதனால எனக்கு இந்த பிரச்சனை? யாரும் செய்யணும் வச்சுட்டாங்களா? ஏதாவது பண்ணிட்டாங்களா? இல்லைன்னா யாரும் சாபமாதி என் மேலே வந்துருச்சா? இல்லைன்னா ஏதாவது பாவம் பண்ணிட்டாங்க? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் அதை காண்பிப்பது மாத்திரமல்ல, சரிப்படுத்தவும், அது உங்களை விட்டு விளக்கவும் அவர் போதுமானவராக இருக்கிறார். மறுபடியும் உங்களை ஆசீர்வதிக்க, இன்னொரு சந்தர்ப்பத்தை உங்களுக்கு கொடுக்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலே மாத்திரமே முடியும் என்கிற நல்ல செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்க விரும்புகிறேன். பயப்படாதீங்க. எல்லாத்தையும் இழந்து போயிட்டீங்களா? பயப்படாதீங்க. மிகப்பெரிய வியாதி வந்து பிடித்து கடுக்கையில் கிடக்குறீங்களா? பயப்படாதீங்க. உலகமே உங்களுக்கு எதிரியாய் மாறிவிட்டதா? பயப்படாதீங்க. ₹1 கூட உங்களுக்கு கையில் இல்லையா? பயப்படாதீங்க. என்ன பண்ணணுமே தெரியலையா? பயப்படாதீங்க. சாப்பாட்டு கூட வழி இல்லையா? பயப்படாதீங்க. கடன்காரங்க நெருக்குறாங்களா? பயப்படாதீங்க. இயேசுவை தேடி வாருங்கள். அவர் எல்லாவற்றையும் காண்பிப்பார். என்ன காரணம் என்று சொல்லுவார். உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். உங்களை வாழ்க்கையில் காணப்படுற இருளை அவர் வெளிச்சமாய் மாற்றுவார். ஒரு புது வாழ்வு உங்களுக்கு தருவார். இன்னொரு சந்தர்ப்பத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நிச்சயமாக தருவார். அவரை நம்பி வாருங்கள். ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று சொல்லி சொல்லுங்கள். நான் அந்த கடந்த காலத்தில் செஞ்ச பாவத்தை நினைச்சு வருத்தப்படுறேன், மன்னித்து கொள்ளுங்கள். இரத்தத்தினால என்னை கழுவுங்க. இரத்தமே பரிகாரம், இயேசுவின் இரத்தமே பரிகாரம். அந்த கல்வாரி சிலுவைக்கு முன்னால் இருந்து அழுங்க. அப்பொழுது அவருடைய கைகள் காலிலிருந்து புறப்பட்டு வருகிற இரத்த துளிகள், விழுகிற துளிகள் உங்கள் மேலே விழும். சாபங்கள் உடைக்கப்படும், பாவங்கள் உடைக்கப்படும். அப்பொழுது நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை வாழ்வீர்கள். மிகப்பெரிய சந்தோஷமான காலங்கள் வரும். அந்த நவமி இஸ்ரேலுக்கு வந்த பிறகு, திரும்பி வந்த பிறகு அவளுக்கு இழப்பே இல்லை. மாறாக ஆண்டவர் அவளை மென்மேலும் ஆசீர்வதித்தார். அவளுடைய மகளுக்கு போவாசனப்பட்ட மிகப்பெரிய பணக்காரனை ஆண்டவர் மாப்பிள்ளையை கொடுத்தார். அவர்களுக்கு பிறந்த ஓபேத்துக்கு பிறந்த ஈசாய்க்கு மகனாய் பிறந்தவர் தான் தாவீது. அந்த வம்சத்தில் தான் இயேசு கிறிஸ்துவும் பிறந்தார் என்று நான் காண்கிறோம். மோவாபில் இருந்திருந்தாலும் ஒன்றுமே வாய்ப்பே இல்லைங்க. இஸ்ரவேலுக்கு திரும்பி வந்ததுனால தான் இந்த மேன்மை கிடைத்தது என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். இயேசுவண்டை திரும்பி வாருங்கள். இஸ்ரவேலுக்கு திரும்பி வாருங்கள். பெத்லஹேமுக்கு திரும்பி வாருங்கள். ஐயா, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், தெரியாமல் மட்டும் தூரம் போயிட்டேன், நான் உங்ககிட்ட வாரேன், மறுபடியும் என்னை ஆசீர்வதிங்கப்பா, எனக்கு இன்னொரு சந்தர்ப்பத்தை தாருங்கன்னு சொல்லி கேளுங்க. யாராயிருந்தாலும் சரி, உங்களுக்கு இன்னொரு சந்தர்ப்பத்தை தருவார். இன்னொரு முறை உங்களை உயர்த்துவார். இன்னொரு முறை உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னொரு முறை உங்களை தலையாய் மாற்றுவார். வாளாக இருக்கிறீங்களா? மிதியடியாக இருக்கீங்களா? உங்களை தலையாய் ஆண்டு மாற்ற விரும்புகிறார். இயேசுவண்டை ஓடி வாருங்கள். அவர் தாய் பறவையாக இரு கைகளை நீட்டி உங்களை அழைக்கின்றார். மகனே வா, மகளை வா, ஏன்ட்ட வந்து உன்னை யாரத்தோட விட மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அவர்கிட்ட வாங்க, வந்து பாருங்க. அப்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். உங்களுடைய கசப்பான மாறா மதுரமாய் மாறுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். இதுக்குரியவர் இந்த செய்தி உங்களுடைய வாழ்க்கை தலைகீழாக புரட்டி போடுவதற்கு வல்லமை படைத்த ஒரு செய்தியாக இருக்கிறது. உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். நீங்கள் எந்த நிலைமையில இன்றைக்கு இருந்தாலும் சரி, யோபுவை போல எல்லாவற்றையும் இழந்து, மரியாதை இழந்து, சொத்துக்களை இழந்து, பிள்ளைகளை இழந்து, சுகத்தை இழந்து, ஒன்றுமே இல்லாமல் நடுத்தருவில் படுத்து கிடந்தாலும் சரி, உங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவராலே முடியும். நாம் ஜெபிக்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்பா பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் ஃபார் யூ லார்ட். எல்லாம் நமக்கு முடியும்ப்பா. சத்தத்தை கேட்ட பிள்ளைகள் நான் ஐயோ பாவம் செஞ்சுட்டேன்னு சொல்லி உணர்வடைந்து அவள் செய்த பாவங்களை நினைத்து நினைத்து கதறுவார்கள் என்றால், நித்திய கண்மலையாக எங்கள் ஆண்டவரே, உங்களுடைய கல்வாரி சிலுவையிலிருந்து புறப்பட்டு வர ரத்த கைகள், காலிலிருந்து புறப்பட்டு ரத்த துளிகள் ஆண்டவரை நாளை தவறை உணர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு மீதும் விழுவதாக. உங்களுடைய ரத்தமே பரிகாரம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே சகல பிரச்சனைகளை, சகல செய்வினைகளையும், வியாதிகளையும் அழிக்க வல்லமை தடைகளை அழிப்பதற்கு வல்லமை படைத்தது. சகல முற்றுகைகளும் உடைந்து போகட்டும். பணம் வராதபடிக்கு, வருமானங்கள் வர முடியாதபடிக்கு, உயர்வுகள் வர முடியாதபடிக்கு தடை போட்டுக்கிற முற்றுகை, பிசாசுடைய முற்றுகை உடைந்து போவதாக. பாறாங்கல்கள், வீட்டு வாசலில் படுத்திருக்கிற பாறாங்கல்கள், வீட்டு வாசலில் படுத்த சாபு பாம்புகள் எல்லாம் இப்பொழுதே புறப்பட்டு போகட்டும். இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் செய்யும். பாறாங்கற்களை புறப்பட்டு போங்க, பாம்புகளை புறப்பட்டு போங்க, போராடுற ஆவிகளை புறப்பட்டு போங்க, செய்வினையின் ஆவிகளை புறப்பட்டு போங்க, வியாதியின் ஆவிகளை புறப்பட்டு போங்க, தரித்திரத்தின் ஆவிகளை புறப்பட்டு போங்க. தேவனுடைய பிள்ளை வருமானத்தை திருட குரங்கின் ஆவியை புறப்பட்டு போ. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடப்பதாக, ஒவ்வொருவருக்கும் அதிசயம் நடப்பதாக. தீராத வியாதி, தீராத ரோகங்கள் இப்பொழுதே நீங்கட்டும். எத்தனையோ டாக்டர்கிட்ட போய் பார்த்துட்டோம், எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்துட்டோம், ஒன்றுமே சரியாகலையேன்னு சொல்லி கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளை எப்படியாவது நினைத்து பார்த்து கர்த்தாவே அவர்களுக்கு எப்படியாவது சுகம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ரீபா ராபா கந்தர துபா ரோபானா வீக்கங்கள் வற்றி போகட்டும், புண்கள் வற்றி போகட்டும், மறைந்து போகட்டும். தோளினாலே மூடுவீராக ஆண்டவரே. அந்த ஊரல்கள் நின்று போவதாக, செயல்படாத அவயங்கள் செயல்படுவதாக, அந்த கிருமிகள் மறைந்து போவதாக. வேதனை தாங்க முடியலையேன்னு கதறுகிறவர்களுக்கு அந்த வேதனை அப்படியே மாயமாய் மறைந்து போகட்டும். ஏசப்பாவுடைய கண்களில் அவர்களுக்கு இரக்கம் கிடைப்பதாக. ஆண்டவரை தோத்திரம் ஐயா. வாலிபர்கள் படித்து முடித்து வேலைக்கு காத்திருக்கிறாங்க. இன்றைக்கு மேலே இன்றைக்கு ஓடுறாங்க, வேலை கிடைக்கல, அதனால் மன உளைச்சல் இருக்கிறாங்க. வேலை பார்க்குற இடத்துல நிம்மதி இல்லாமல் இருக்கிறவர்கள் உண்டு, வேலையை இழந்து போனவர்கள் உண்டு. ஆண்டவர் பல கோடிகளை இன்வெஸ்ட் பண்ணி, பல லட்சங்களை இன்வெஸ்ட் பண்ணி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி, பிஸ்னஸே ஆகலையே, வருமானமே இல்லையே, என்ன பண்ணுவேன் ஐயா, கடன் அதிகரிச்சுட்டே போகுது, வட்டி அதிகரிச்சுட்டே போகுது, என்ன பண்ணுவேன்? தவிக்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கப்பா. எப்படியாவது நிரந்தரமான வருமானங்களை உருவாக்கி தாருங்க. யாராலே வருமானம் இல்லாமல் இந்த பூமியில வாழ முடியும்? எல்லோருக்கும் வருமானம் தேவையப்பா. எப்படியாவது கர்த்தாவே வருமானத்துக்கான வழிகளை திறந்து கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. வீடை வாங்க முடியலையே, நிலத்தை வாங்க முடியலையே, காரை வாங்க முடியலையே, பெருமூச்சு விடுற பிள்ளைகள் அப்பா, பல வருஷமாக ஏங்கி தவிக்கிற பிள்ளைகள் ஐயா, அவருடைய அடிமைத்தனத்தை மாற்ற சொந்தமாக எல்லாவற்றையும் நீ கொடுக்க மாட்டீரா. வாடகை வீட்டில் குடியிருந்தால் எவ்வளவு கஷ்டம், சொந்த வீடு இல்லைன்னா எவ்வளவு நிந்தை, எவ்வளவு அவமானம். கர்த்தாவே இதனாலே ஒரு அற்புதத்தை செய்யுங்க, இதனாலே ஒரு அதிசயத்தை செய்யுங்க. நம்முடைய பிள்ளைகளை எப்படியாவது வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் நித்தமும் நடத்துவார் எனப்பட்ட வார்த்தையின்படி நம்முடைய பிள்ளைகளை நித்தமும் நடத்துங்கப்பா. ஆண்டவர் வயதான கீழே விழுந்து விடாதபடி 2 கைகளாலே அவரை பத்திரமாய் பிடித்து கொள்ளுங்க. வயதான காலத்தில் வியாதி வராதபடி காத்துக்கொள்ளுங்க, பயங்கரங்கள் வராதபடி காத்துக்கொள்ளுங்கப்பா. ஏசப்பா நம்முடைய பிள்ளைகளை தொட்டு சுகப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். நம்முடைய பிள்ளைகளை எல்லைக்குள்ளே பிசாசை வரக்கூடாது, வீண் செலவுகள் வரக்கூடாது, ஹார்ட் அட்டாக் வரக்கூடாது, ஸ்ட்ரோக் வரக்கூடாது. என் தகப்பன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. ஏசி மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, விசேஷ சகல பாரங்களை மறவாதே. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.